ஹாய் மக்களே, இது வந்து உருண்டை குழம்பு. தட்டில் பாருங்கள், கடலப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த அரைச்சதில் வந்து கொஞ்சம் தேங்காய், அதாவது ஒரு 4 பத தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன். நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். உப்பெல்லாம் போட்டு நல்லா உப்பு போதுமான்னு பார்த்து நல்லா பிசைஞ்சி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட்டு தான் பிசையணும். ஏன்னா உருண்டை குழம்புல கொஞ்சம் ருசி நல்லா இருந்தால் தானே உருண்டை குழம்பும் நல்லாயிருக்கும். அதனால் உருண்டையும் நல்லா ருசியாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு உருண்டை குழம்பே ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரியா? அதை இப்போ வந்து நான் சட்டி வச்சு இதை அவிக்க போகிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? இப்போ சட்டி இது வந்து தேங்காய் வந்து குழம்புக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சட்டி எடுத்து இட்லி அண்டா வச்சு இட்லி அண்டா கழுவிட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் இட்லி அண்டா எடுத்துட்டு அதில் வச்சுட்டேன். இட்லி அண்டா வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லியோட துணி போட்டு, நான் எப்படியும் இட்லி தட்டில் துணி போட்டு தான் இட்லிலாம் அவிப்பேன். அது மாதிரி இதை உருண்டை பண்ணி நம்ம அவிக்கணும். இப்போ எனக்கு வந்து தனியாக போட்டுலாம் அவிக்க எனக்கு தெரியாது குழம்புலையே. அது பாருங்கள், வச்சுட்டேன்னா துணி போட்டுட்டேன்னா இன்னுமே உருட்டி வைக்க வேண்டியது தான். சரியா? உருட்டி ஒரு உருண்டையாக உருட்டி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடுங்க. அது பாருங்கள், உருட்டி வைக்கிறேன். இப்போவும் உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லிக்கிறேன். அங்கே பிளாஸ்டிக் கப்பு வச்சுருக்கேன். அதில் வந்து பிளாஸ்டிக் கப்பில் பாதி கப்பு நான் வந்து பருப்பு ஊற வச்சு தனியாக அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன், எல்லாம் போட்டேன். தேங்காய், பெருஞ்சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே உப்பு போதுமான்னு பார்த்து உருட்டி வைக்க வேண்டியதாங்க. அதை ஒன்று ஒன்றா உருட்டி வச்சுட்ருக்கேன் பாருங்கள். நான் வந்து சைஸு கரெக்டாலாம் வைக்கல, அதனால் குழம்புல வந்து ரவுண்டாலாம் வரல. சரியா? நீங்கள் வந்து அழகாக பார்த்து உருட்டிக்குங்க. நான் ஏதோ உருட்டி போட்டேன். இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே உருட்டி வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து இந்த சில பேர் அந்த காலத்து பாட்டிலாம் என்ன செய்வாங்கன்னா, குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த உருண்டையை உருட்டி போடுவாங்க. அது எனக்கு தெரியாது, அப்படி போடுறதுக்கு எனக்கு தெரியாது. அது கரைஞ்சி போயிடும். இதுதான் நல்லாயிருக்கும். அவிஞ்சிட்டுதா, இது கரையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உருண்டை. வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான். துவரம் பருப்புலாம் போடுவாங்க சில பேர், அதெல்லாம் நான் போட மாட்டேன். வெறும் கடலைப்பருப்பு, தேங்காய் போடுவேன். அந்த உருண்டையும் ருசியாக இருந்ததுன்னு சாப்பிட முடியும், அதனால் இத்தனையும் போடுறது. இதில் பாதி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து கடலை வடை சுடுவோன்னு, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? இப்படியே சைஸ் வாரியாக நான் உருட்டி வைக்கிறேன். எப்படி எனக்கு உருட்ட முடியுமோ அப்படி உருட்டி வைக்கிறாங்க பாருங்கள். வேறு என்ன பண்ணுறது? நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா ஏதாவது செஞ்சு தானே தின்னாகணும். அதனால் கடன்னு உருட்டி வச்சுட்டேன். நான் பாப்பா இந்த வீடியோ எடுக்காட்டியுமே ரொம்ப சினுங்க ஆரம்பிச்சிட்டு, என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க துணை இல்லாமல் அந்த வீடியோ எடுத்து போட முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா உருட்டி வச்சுட்டேன்னா கொஞ்சம் தான் இருக்குது தட்டில் பாருங்கள். எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். அதுலேயும் இந்த உருண்டை வெந்தோடனே தின்னுடுவாளுவோ நல்லா இருக்குன்னு சொல்லி. பாதி உருண்டைக்கு மேலே காலி பண்ணிவிடுவாளுவோ. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உருட்டி முடிச்சிட்டேங்க. சரி பாருங்கள், இனிமேல் வந்து கை கழுவிட்டேன். இனிமேல் மூடி வைக்க வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தாப்பில் நான் குழம்பு கரைக்க போகிறேன், அதை சொல்கிறேன். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம குழம்புல வந்து புளி கரைச்சி ஊற்றிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கேன், தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த மீன் குழம்புக்கெலாம் இப்படி தான் நான் கரைப்பேன். மீன் குழம்புக்கு எப்படி கரைப்பேனோ இப்படி தான் நான் கரைச்சி குழம்பு வைப்பேன். தேங்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் புளி கரைச்சல், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டேன். மிளகாத்தூளையும் போட்டிருக்கேங்க, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். காரம் ரொம்ப வேண்டாம் எங்களுக்கு, அதனால் பிள்ளைங்களாம் சாப்பிடாது. கம்மியாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். புளியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா குழம்பு வேணால் நிறையா புளி போடுங்க, நிறையா மிளகாத்தூள் போடலாம், உங்கள் திட்டம் தான் அது.
நான் மிளகாத்தூள் இதெல்லாம் சொல்லல. புளிக்குழம்பு எப்படி வைப்பீங்களோ அப்படி தான், அதில் தேங்காய் போட்டுக்கணும். ஆமாம், இதோ வெந்துட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் வெந்துடும். நான் தாளித்து ஊற்ற வேண்டியதான், தட்டி வச்சு இனிமேல் தாளிக்க வேண்டியதான். இந்த தேங்காய் தக்காளியை நம்ம குழம்புல பிசைஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு போதுமானு பார்த்துக்குங்க, மிளகாத்தூள் போதுமானு. அப்புறம் நம்ம சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு பொரிக்க வேண்டியதுதான். சரியா? அப்படியே வாங்கலாம். உங்கள்கிட்ட இங்கே சொல்லணும்னு நினச்சேன், எங்கள் அம்மாவை பாருங்கள், கிட்டக்க போய் எடுக்க முடியாது. அங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவை, எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா மூஞ்சி கிட்டக்க போய் எடுக்க முடியாது, கர்றாமுறான்னு கத்த ஆரம்பிச்சிடும். அது நான் உருண்டை குழம்பு வைக்கிறேன்னு தெரிஞ்சோடனே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் உட்காந்துட்டு. அதனால தான். சரியா? குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன்னா அது வெந்துகிட்டே இருக்கட்டும். என்ன பண்ணுறது, அதையும் மறுபடியும் நான் அப்படியே அந்த தக்காளிலாம் இருந்ததெல்லாம் நல்லா கரைச்சி விடுவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியெல்லாம் குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி நிறைய போட போட குழம்பு நல்லா இருக்குங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, மிக்சியில் போடாமல் நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், பாருங்களேன் பாத்திரம் எவ்வளோ கிடக்குன்னு. நம்மளுக்கு ஜாமான் கிடக்காத நேரமே கிடையாது பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் இந்த ஜாமான் கடந்த வண்ணமாக தான் இருக்கும் சிங்கில். என்ன பண்ணுறது, நம்ம சமைச்சாலும் சமைக்காட்டாலும் ஜாமான் கடந்த வண்ணமாக தான் கிடக்கு பாருங்கள். என்ன பண்ணுறது, அப்பப்பையும் அந்த ஜாமான் வளர்க்குறதுக்கு மிஷின் இருக்குது தான், அது சில பேரால் தான் வாங்க முடியும். சரி, இந்த தட்டை கழுவிட்டு அந்த குழம்பெல்லாம் போட்டு மூடிடுவோம். தட்டை அப்படியே போட்டு மூடிட்டேன், அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இனிமேல் தான் சோறு வைக்கணும், இன்னும் சாதம் வைக்கலை. அதுக்காட்டியும் எங்கள் பாப்பாவுக்கு இங்கே பாருங்கள், செல்லப்பையன் படுத்துருக்கான் பாருங்கள், செல்லப்பையன் படுத்துருக்கானா. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், அதனால தான் இங்கே பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பாவுக்கு காலில் நிறைய சிதாய்ப்பு மாதிரி இருக்குங்க. அது என்னான்னு தெரியல, அது என்னான்னு எனக்கு தெரியாமல் நான் கேட்குறேன். அது என்னான்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே புண்ணாக இருக்குது பாருங்களேன், புண்ணாக இருக்குது. அது என்னான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் பாப்பா காலில் இவ்வளோ இதாக இருக்குது, அது என்னான்னு தெரியல. சரி, நம்ம குழம்பு தாளிப்போம். வடவம் போட்டிருக்கேங்க, வடவம் மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா குழம்புல நம்ம தக்காளி போட்டோமா, நான் வேறு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன். நான் தாளிக்கிறது வெறும் வடவம் மட்டும்தான் போடுவேன். எண்ணெயை ஊற்றி வடவத்தை போட்டிருக்கேன். நல்லா வடவம் பொரிஞ்ச உடனே இந்த குழம்புத்திக்கு ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், வடவம் பொரிஞ்சிட்ருக்கு. சரியா? வடவம் பொரிஞ்சிட்ருக்கு. வடவம் பொரிஞ்சோடனே குழம்புத்திக்கு ஊற்றணும். நல்லா பொரியட்டும். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு, எல்லாம் குழம்பு கரெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் வாயில் விட்டு பார்த்தேன். இனிமேல் அதை தூக்கி நம்ம ஊற்ற வேண்டியது தான். அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். பாருங்களேன், தாளிச்சிட்ருக்கேன் பாருங்கள், சத்தம் போட விட்டுறாதப்பா. பாருங்களேன், அது பாப்பா பேசிட்டு கிடக்கு. நல்லா பொரியணுங்க வடவம். வீட்டில் போடுற வடமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். குழம்புத்திக்கு இனிமேல் ஊற்ற வேண்டாம், ஊற்றிட்டேன். சரியா? குழம்புத்திக்கு ஊற்றிட்டேன்னு வச்சுங்களேன், அது நல்லா கொதிக்கும். எனக்கு இவ்வளோ தாங்க எடிட் பண்ண தெரியும். நான் எந்த அளவுக்கு எடிட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. பார்த்து நீங்கள் மக்களே பார்த்து சொல்லுங்கள். என்ன, இந்த உருண்டை குழம்ப வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நான் உருண்டெல்லாம் போட்டுட்டேன், அதை காட்டலை. ஏன்னா நானே உருண்டை போட்டு நானே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் உருண்டை போட்டுட்டேன். நல்லா இருக்குங்க உருண்டை குழம்பு, நல்லா சுண்டுனோன்னே திக்காக போயிடும். சரி, இங்கே பாப்பா வேற ஓம்பளக்கிறா பாருங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு சோறு வெந்துகிட்ருக்கு, குழம்பு கொதிக்கணும், இன்னும் சத்த நேரம் சுண்டணும். அந்த குழம்பு சுண்டுனுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும் அந்த குழம்பு. ஒரு நடம் இந்த உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. உங்கள் வீட்லேயும் எல்லோரும் வைக்க சொல்லுவாங்க பாருங்களேன். அதோட இல்லாமல் எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணி வச்சுருக்கு பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கை வேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கா பாருங்க. அது பாதி உருளைக்கிழங்கை அறுத்து அதில் கடுகு, பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் என்னமோ மிளகாத்தூள்லாம் போட்டு குளிக்க வச்சுருக்கா. நான் மாங்காயா அப்படி திங்கிறதுக்கு. அதையும் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? எங்கள் பாப்பா சரியான வாலுக்குட்டி, அது எனக்கு தின்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அம்மா ஜாமான் கிடக்கு. நீ விலைக்கு தாயா? இந்த பாப்பாவோட சேட்டை வேற அதிகமாக இருக்குது பாருங்க.
அது திக்கா கொஞ்சம் குழம்பு சுண்டி வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த நம்ம அவிச்சு வேற போட்டிருக்கோம் உருண்டையை. இப்போ வேறு பாருங்களேன், எங்கள் பாப்பா பாருங்கள் சும்மா இருக்க மாட்டேங்குது பாருங்களேன். இதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் ரொம்ப பண்ணுது பாருங்களேன். அது சும்மா இருந்தால் தானே நம்மளும் வேலை செய்யலாம். அடுப்பாங்க நான் செய்யும் போது அது வேற வந்து உட்காந்துக்குது. சோறு வந்துட்டுருக்கு, குழம்பு ரெடி ஆகிட்டு. உருண்டை குழம்புக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டேன். அதுதான் போடணும். உருண்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம். அவள் எதாவது கிடக்குறாங்க தான் பாருங்கள், குழம்பு சுண்டிட்டு பாருங்களேன். பாருங்கள் உருண்டை எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ கல் மாதிரி இருக்குது. அது திக்காக இருக்கிற குழம்புங்க, அதனால உருண்டெல்லாம் கரைஞ்சிலாம் போகாது. நான் போட்ட உருண்டை அவ்வளோதான், ஏன்னா தின்னுட்டாளுவோம். நான் உருண்டை அதாவது உருண்டை பிடிச்சதே அந்த ஷேப்பு தான், நான் வட்டமாக பிடிக்கல. சரிங்க, பாய், வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.